ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்று நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே உலக சயின்ஸ் அறிவியல் வரலாறு எல்லாத்தையும் புரட்டி போட்ட ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரமஹம்ச யோகானந்தர். இந்த கிரியாவை நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்த நண்பர் அப்படிதான் சொல்லணும், குருஜி. சரிங்களா? இவர் பற்றியா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அவர் இருக்கும்போது இல்லை, அவர் இல்லாத பொழுது. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புது நண்பராக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த பரமஹம்ச யோகானந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவதார் பாபாஜியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீடர். மகாவதார் பாபாஜி இறைவனால் படைக்கப்பட்டு, அந்த இறைவன் அவருக்கு மேல இருக்க சக்தியால படைக்கப்பட்டு வந்தவர் தான் மகாவதார் பாபாஜி. ஒரு மனித ரூபத்துல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்த ஒரு மனிதர். அந்த தெய்வம் தான் கிரியா யோகத்தை மனிதர்களும் பழகணும், சம்சாரிகளும் பழகணும் அப்படின்னு சொல்லி இறைவனால அனுப்பப்பட்ட மனிதர் தான் மகாவதார் பாபாஜி. அந்த மகாவதார் பாபாஜி அந்த பயிற்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய சீடர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார். சரிங்களா? இந்த கிரியா யோகத்தை வெளியில கற்றுக் கொடுத்தார். சம்சாரிகளும் பழகணும், அதாவது திருமணமான மனிதர்களும் இந்த பயிற்சியை பழகிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தவர் மகாவதார் பாபாஜி. இந்த பயிற்சியை உலகம் முழுவதும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது மகாவதார் பாபாஜியோட ஒரு நம்பிக்கை, வேண்டுதல். அவருடைய அந்த பிளான், அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த உலகம் மூலம் யார் எடுத்துட்டு போவா, அதுக்கு ஒரு நண்பர் வேணும் இல்லையா? அப்படி மகாவதார் பாபாஜியால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீடர் தான் நம்ம பரமஹம்ச யோகானந்தர். அவர் பரமஹம்ச யோகானந்தர் பிறக்கும் போதேவும் அவர் இதுக்காகத்தான் பிறக்கிறார். சரிங்களா? இந்த கிரியா யோகத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாருக்கும் புரியுற மாதிரி, எளிமையா புரியுற மாதிரி கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக பிறந்தவர் தான் நம்ம பரமஹம்ச யோகானந்தர். இவருடைய லைஃப்ல நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிரியா யோகத்தை முழுமையா கற்றுக்கொண்டு இவர் ஒரு குருகிட்ட போய் சேர்றாரு. சரியான ஒரு இடத்துல போய் சேர்ந்த பிறகு நம்ம இதுக்கு முன்னால் இருக்க வீடியோல சொல்லியிருப்போம். அவரு யுக்தேஸ்வர் இவர் கடைசியா சேர்ந்த சீடர் யுக்தேஸ்வர்கிரி. அந்த யுக்தேஸ்வர்கிரிக்கு மகாவதார் பாபாஜி சொல்லியிருக்கார், நான் ஒரு வட்டம் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு நண்பரை நான் அனுப்புவேன், ஒரு சீடன் அனுப்புவேன். இவர் தான் இந்த உலகம் முழுவதும் இந்த பயிற்சியை தெரியப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது பரமஹம்ச யோகானந்தருக்கும் சில காலங்களுக்கு பிறகு தெரிய வருது. இந்த பரமஹம்ச யோகானந்தர் உலகம் முழுவதும் போயிருக்காரு, வெளிநாடுக்கெல்லாம் போயிருக்காரு. இந்தியாவில இருந்து எல்லா நாடுகளுக்கும் போய் இந்த பயிற்சியை படிப்படியாக முறையாக எளிமையாக கற்றுக்கிற மாதிரி, கிரியாவை எப்படி கற்றுக்கணும், என்னென்னலாம் செய்யலாம், அதில் என்னென்ன டெக்னிக்லாம் பண்ணலாம் புதுமையாக, இதெல்லாம் செஞ்சால் ஈஸியாக நம்ம பழக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு நமக்கு தெரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தவர் தான் பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய அனுபவத்துல எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. வெளிநாடு போகும்போதே அவர் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போய் வெளிநாட்டுல போய் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்ம பாபாஜி அவருக்கு அருள் புரிகிறார். நீங்க வெளிநாட்டுக்கு போங்க, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம யுக்தேஸ்வர்கிரி பரமஹம்ச யோகானந்தர்கிட்ட சொன்னதும் அவர் போயிருக்கிறாரு. வெளிநாட்டில் போய் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த யோகத்தை சொல்வதற்கு எப்படி இப்படிலாம் பண்ணணும்னு அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்னா, எனக்கு தெரியாது, நீங்கள் அனுப்புனதே என்னை அனுப்புனதே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுவாராம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அவர் வாயிலிருந்து மனசுலேருந்து அது என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குமா. பரமஹம்ச யோகானந்தர் உலகுக்கு இந்த பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. கிரியா யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. நிறைய பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துருக்காரு. நிறைய மக்கள் செஞ்சிருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க. அப்படி பழகி கொண்டு இருந்த சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் நம்ம பரமஹம்ச யோகானந்தருக்கு
அதனுடைய முடிவு வந்து தெரிஞ்சிருக்கு. இதற்கப்புறமா வந்து நான் வந்து இந்த பூமியில வந்து இப்படி உயிரோட நடமாட முடியாது. நான் வந்து சமாதி நிலைக்கு அடைய போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அப்போ வந்து ஒரு அந்த மாதிரி பிளான் பண்ணதும் இது வந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் வந்து அவர் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து ஒரு நாள் இறக்கக்கூடிய தருவாய் வருது. அதாவது இவர் உடலை விட்டு இந்த பிண்டத்தை விட்டு அவருடைய ஆன்மா வந்து பிரிஞ்சு வெளியில போகுது. சரிங்களா? அப்படி வெளியில போனதும் இவர் போறதுக்கு முன்னாலே அவர் உயிரோட நல்லபடியா இருக்கும்போதே அவர் சொல்றாரு, நான் இறந்ததும் என்னை வந்து உடனே வந்து அப்புறப்படுத்திடாதீங்க. என்னை பார்ப்பதற்காக இந்த உலகத்துல இருந்து நிறைய பேர் வந்து என்னை பார்க்கறதுக்காக தேடி வருவாங்க. அதனால அவங்க வரும் வரையிலும் ஒரு 20 நாள் வரைக்கும் என்னை வந்து நீங்க எதுவுமே செய்யாதீங்க, அப்படியே வச்சிருங்க அப்படின்றாங்க. என்னடா இவர் இப்படி சொல்றாரே, உடல் வந்து இறந்த பிறகு இந்த உடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் சந்தேகம். டாக்டர், சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்திருக்கு. இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் லேண்டில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சுடுகாடு இருக்கு, அந்த காட்டு பகுதியில் வந்து அந்த இது இருந்திருக்கு, அந்த ஒரு இடம். அந்த இடத்துல கொண்டு போய் அந்த இடத்தோட பேர் வந்து ஃபாரஸ்ட் லேண்ட், அங்கே போய் வச்சுருந்துருக்காங்க. வச்சு பரமஹம்ச யோகானந்தர் வந்து இங்கே படுக்க வச்சுருக்காங்க. அவருடைய சீடர்கள்லாம் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்க வந்து எல்லாம் பார்க்க வராங்க. இந்தியாவிலேருந்து பார்க்க போகிறோம். இந்தியாவிலேருந்து அங்கே போகிறதுக்கு அப்போ வந்து 20 நாள் ஆகுது. அது வரைக்கும் என்னை பார்க்கறதுக்கு அங்கேருந்துலாம் வருவாங்க. நீங்கள் வந்து என்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 20 நாள் வந்து அவரை வச்சுருந்துருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்தும் போய் பார்க்க போயிருக்காங்க. அப்போ போகும்போது வந்து போய் பார்த்தா அவருடைய உடலில் வந்து எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லை. எந்த ஒரு உடம்பு வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகலை, உப்பி போகலை, ஊசி போகலை. கன்னங்கள் எல்லாமே அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி உயிரோடு இருக்க ஒரு நண்பர் எப்படி இருக்கார், ஒரு மனிதன் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்காரு. ஒரு சிரிச்ச முகத்தோடு அப்படி படுத்திருக்க மாதிரி, ஒரு நார்மலாக ஒருத்தர் வந்து படுத்திருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து படுத்திருந்துருக்கிறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எல்லாரும் சீடர்கள் தவிர டாக்டர்ஸு, அரிய விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு வியந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய அந்த தியான பயிற்சிகள், சரிங்களா? யோக பயிற்சி, பிராணாயாம பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிராணாயாம பயிற்சியை வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து செஞ்சிருக்காரு. அவருடைய அவர் உடல்ல இருக்கக்கூடிய மசில் திசுக்கள்ல எல்லா இடத்துலயும் அந்த பிராண சக்தி வந்து லோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல்லா அந்த பிராணசக்தி வந்து அவங்க நம்மளுடைய உடல்ல வந்து அந்த அளவுக்கு உள்ள இருந்தது அப்படின்னா உடல்ல வந்து எந்த ஒரு நோயும் வராது. அது இறந்த பிறகே அந்த பிராணசக்தி வந்து நம்மளை வந்து அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருக்குது அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த பயிற்சியை நம்ம செஞ்சீங்க அப்படின்னா உங்க உடல்ல வந்து ஏதாவது நோய் வருமா? யோசிச்சு பாருங்க. வர வாய்ப்பே கிடையாது. நம்ம உடல்நிலை பாதிப்பு ஏற்படுமா? வராது. நமக்கு காய்ச்சல் வருமா? ஜலதோஷம் பிடிக்குமா? ஒரு சிறு சிறு தலைவலி வருமா? எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஒரு ப்ரெஷர் வருமா? இல்லை சுகர்ன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி நீரிழிவு நோய்கள் வருமா? டயபெட்டிஸ் வருமா? எதுவுமே வராது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான உடல் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சூப்பரான பயிற்சி தான் அந்த பிராணாயாம பயிற்சி. இந்த பிராணாயாம பயிற்சியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து என்ன ஒரு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத விட நம்ம உடலுக்கு எந்த ஒரு ஆரோக்கியமா வந்து எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா நம்மளால எல்லாராலையுமே இருக்க முடியும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி என்னன்னா பிராணாயாம பயிற்சி. இந்த பிராணாயாமமும் எப்படி நம்ம செய்யணும்னு சொல்லி இப்போ இந்த வீடியோஸ்ல வந்து முன்னால் இருக்க வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உள்ளே போய் பாருங்க. அதுக்கு மேலே எதுவும் தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து அதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோ கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கணும். அதுதான் நமக்கு நம்ம பிறந்ததே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான், நம்ம படைச்சதே அதற்காக தான். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அதாவது தப்பு செய்யக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யலாம். தவறான வழியில இல்லை, நேர்மையான வழியில. அந்த மாதிரி இந்த பிராணசக்தி வந்து நம்ம உடம்புல லோட் பண்ணணும் அப்படின்னா பிராணாயாம பயிற்சி வந்து பழகணும். இந்த பிராணாயாம பயிற்சியை எப்படி பழகணும் அப்படின்னா கிரியா யோகத்துல சரியா வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய பிராணாயாமம் இருக்குது. அதுல நமக்கு தேவையான பிராணாயாமத்தை ஒரு சில பிராணாயாமத்தை மட்டும் நம்ம வந்து பழகினாலே போதும். ஒரு பிராணாயாமம் பழகினீங்கனாலும் போதும். தெளிவாக பழகிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரெகுலர் பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக திடகாத்தமாக
ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அதற்கு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி சொல்லி நம்மளுடைய குருஜி பரமஹம்ச யோகானந்தருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நம்ம இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.